வணக்கம் ட்ரேடர்ஸ் அசை. ஃபாரெக்ஸ் கோல்டு மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து இந்த பகுதியில் நம்ம பார்த்துக்கிட்டே வரோங்க. அந்த வகையில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்னெல்லாம் வாய்ப்பு கொடுத்தது, அதை எப்படிலாம் நம்ம பயன்படுத்தி ப்ராஃபிட் பண்ணியிருந்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்த்தலாம். அப்போ வெள்ளிக்கிழமை பார்க்குறதுக்கு முன்னாடி வியாழக்கிழமை நம்மளுக்கான மார்க்கெட்டோடைய மூமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது, ரொம்ப தூரம் கீழே வந்துக்கிட்டே இருக்குது மார்க்கெட்டு. அப்போ இவ்வளோ தூரம் கீழே வந்ததுன்னா தொடர்ச்சியாக இப்படியே கீழே போயிட்டே இருக்குமா, இப்படியே படிக்கட்டில் இறங்கி போய்கிட்டே இருப்பானா, இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணும் உங்களுக்கு. அப்போ என்ன நீங்கள் எதிர்பார்க்கலாம், ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துருச்சு அப்படின்னா ஒரு சின்ன கரெக்ஷன். அந்த கரெக்ஷன் அட்லீஸ்ட் 50% வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த மாதிரி சப்போர்ட் லெவலில் இருந்து ப்ரைஸ் மேலே ஏறுச்சு அப்படின்னா 100% வர்றதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்போவுமே மனசில் வச்சுக்கணுங்க. இதில் என்ன நடந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக உங்களுக்கு ஒரே ரேஞ்சிலேயே அப்படியே சுற்றி இருக்குது ப்ரைஸு. அப்புறமா அந்த ரேஞ்சை விட்டு கீழே வந்துருச்சு. இவ்வளோ தான் நடந்தது. வியாழக்கிழமைக்கு சும்மா டு கட் அ லாங் ஸ்டோரி ஷார்ட், இவ்வளோ தான். ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சிலிருந்து ப்ரைஸ் பிரேக் ஆகி கீழே வந்தது, மார்க்கெட் முடிஞ்சது. அப்போ வெள்ளிக்கிழமைக்கு நமக்கான எதிர்பார்ப்பு, வெள்ளிக்கிழமைக்கு நீங்கள் சும்மா ஜென்ரலாக இப்படி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். இந்த லைன்ஸ்லாம் எப்போவுமே போட தெரிஞ்சுக்கணுங்க. இந்த ஒரு இந்த ஒரு ஃபாலுக்கு அப்புறமா, இந்த ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ஒரு சின்ன புல் பேக் இவ்வளோ தூரம் போயிருக்குது. அதுக்கப்புறமா கீழே வர முயற்சி பண்ணியிருக்க ப்ரைஸு மறுபடியும் மேலே தான் போயிருக்கு. மறுபடியும் மேலே போகிற மாதிரி காமிச்சு இந்த லோவை கட் பண்ணாமல், அதாவது இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறமா இது நடந்துருக்குது. லோவை கட் பண்ணாமல் பொறுமையாக அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சிருக்குது. மேலே ஏறுச்சுன்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம், எப்போவுமே நம்ம சொல்கிறது அடுத்த லெவல். அடுத்த லெவல் இதுதான் அடுத்த லெவல். ஸோ இந்த அடுத்த லெவலை தாண்டணும் கண்டிப்பாக. தாண்டிச்சுனா தான் மேலே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு. அப்படியே கண்டினியூஸாக மேலே போவோம். இல்லை அப்படின்னா சான்ஸ் ரொம்ப கம்மி. அதே நேரத்தில் நம்ம இங்கே சப்போர்ட் வரைஞ்சி வச்சுருக்கிறோம். ஸோ ஏற்கனவே இந்த சப்போர்ட்டுக்கு தான் ப்ரைஸ் மேலே 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 போயிருந்துருக்குது. அப்போது இந்த சப்போர்ட்டுக்கு வராமல் ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே குறைவு. ரொம்ப 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 குறைவு. கண்டிப்பாக சப்போர்ட்டுக்கு வந்தானா தான் அவனுக்கான ஃபியூவல் கிடைக்கும். அங்கே தான் அவனுக்கான பை ஆர்டர்ஸ் கிடைக்கும். அதனால் அது ஒரு விஷயம். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வெட்ஜுன்னு சொல்லுவாங்க. இப்படி ஃபாலிங் வெட்ஜுன்னு சொல்லுவாங்க. இப்படி வரும் பேரலல் சேனல்லாம் அப்படி ஈக்குவலாக கோடு போட்டுருவீங்க. இப்படி 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 கீழே வரும் பேரலல் சேனல். வெட்ஜ் அப்படிங்கிறது இங்கே கொஞ்சம் பெருசாக இருக்கும், இப்படி வரும். ஸோ இங்கே வர 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 அப்படியே குறுகிரும். குறுக 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 ஒரு பொருளை ரொம்ப அடைக்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும், ஒரு இடத்துல பர்ஸ்ட் ஆகி போயிடும். ஸோ அணுவை பிளக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே இந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதை நம்ம ட்ரேடிங்லேயும் அதே மாதிரி தான் பார்க்குறோம். எப்படி இயற்கையாகவே ஒரு பொருளை நீங்கள் பெரும் அழுத்தத்தை கொடுத்தீங்க அப்படின்னா, அழுத்தம் தாங்க முடியலன்னா வெடிச்சிடும், மேலே போயிடும், கீழே போயிடும், ஏதோ ஒன்று நடக்கும், இந்த இடத்த விட்டு வெளியே போயிடும். சரி, அப்போ இங்கேயும் அதான் நடக்குது. இப்போது தொடர்ந்து மேலே போகிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. இது கண்கட்டி வித்தைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மேலே போகிற மாதிரி தெரியுது, ஆனால் மேலே போகலை. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இது கீழே வர்ற மாதிரி தெரியுது, ஆனால் கீழே வரல அப்படின்னு உங்களால் சொல்லவே முடியாது. ஏன்னா தூரம், வேகம். இங்கே தாராளமாக சொல்லலாம் மேலே போகிற மாதிரி இருக்குது, ஆனால் மேலே போகலை அப்படின்னு. ஏன்னா வேகமும் இல்லை, தூரமும் இல்லை, அங்கேயே அப்படியே போயிட்டு இருக்கு. அப்போ திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் உங்களுக்கு ஓப்பன் ஆன உடனே ப்ரைஸ் கொஞ்சமாக இந்த ப்ரெஷர் பாயிண்ட்டை இன்னும் கொஞ்ச நேரம் சஸ்டெயின் பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் இட் பிரேக்ஸ் டவுன். எது இன்னைக்கு லோவியே, வெள்ளிக்கிழமை லோவியே டச் பண்ணிவிட்டு மேலே போக ட்ரை பண்ணுது, இன்னும் போகலை, கீழே வேகமாக வந்துருக்குது. அடுத்த ப்ரைஸ் பாயிண்டில் ஒரு சின்ன புஷ் கொடுத்துருக்குறான், முடியலை, கீழே ஒரே அடியை கீழே வந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் இது.
இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்திருக்குது இங்கெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்து, இந்த மாதிரி ரைசிங் வெட்ஜ் எப்போவுமே வந்து பிரேக் ஆகி கீழே தான் வரும். 80% நடக்கும் இது. 20% வந்து ஆப்போசிட்டில் பிரேக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ அவன் ரொம்ப கிளியராக தான் இருக்கிறான். கரெக்டாக இந்த லெவல்ஸை மெயின்டைன் பண்ணுறான் பாருங்க. லெவல்ஸ் ஒன்ஸ் அவனுக்கு தேவையான ஃபயர் கிடைச்சதுக்கப்புறமா வந்து டக்குன்னு வந்து கீழே போயிடுது. எங்கே போயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டுக்கு தான் போயிருக்கு. இந்த ட்ரேடில் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, சும்மா கண்ணை மூடிட்டு எடுக்கலாம், தைரியமாக எடுக்கலாம். எப்படி அப்படின்னா, ஒரு பெரிய ஃபால் ஆனதுக்கப்புறமா ஒரு க்ரீன் க்ளோஸ் வந்தது அப்படின்னா, ஒரு 50% நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஃபால்லேருந்து. இந்த 50% அப்படிங்கிறது நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு, அதாவது மெயின் சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் சரி, இந்த சேனலில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, நிறைய தடவை வந்து என்னப்பா இது 50% சொல்கிறாரு, அப்போ நம்ம அளந்து பார்த்துருவோம். 50% போகுதா? அப்போ 50% வர்றதை வந்து நம்ம வந்து டார்கெட்டாக வச்சுக்கலாமே. அந்த மாதிரிலாம் இல்லைங்க. சும்மா ஒரு குத்து மதிப்பான கணக்கு. ஒரு ஃபால் நடக்குது அப்படின்னா, அந்த ஃபாலுடைய ரைஸ் வந்து ஒரு 50% இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. சரிங்களா? ஒரு கணக்கு. அப்படியே அனுபவத்தில் வந்து பார்த்து கற்றுக்கிற ஒரு விஷயம். அதுக்காக 50%ல் போய் கோடு போட்டு வச்சு, அந்த இடத்துல டிபி போட்டு வைக்கிறேன், அந்த இடம் கண்டிப்பாக வந்துடும், அந்த இடம் வந்தோன்னா ரிஜெக்ட் ஆகிடும், அந்த மாதிரிலாம் நீங்கள் போயிடாதீங்க. இது சும்மா ஒரு சாதாரண ஒரு கணக்கு. நேராக மேலே வந்தது எப்போவுமே வந்து ஒரு ஃபால் ஆகிருக்கு, மேலே ரிவர்சல் ஆகிருக்குன்னா ஒரு சின்ன மறுபடியும் வந்து இப்படி கீழே வர வாய்ப்பு இருக்குது. இது ஃபெயில்டு லோ அப்படின்னு இங்கேருந்து போக வாய்ப்பு இருக்குது. இல்லை ஈக்குவல் லோ அப்படின்னு இந்த இடத்துலேருந்து போக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அதையும் தாண்டி கீழே வர்ற மாதிரி வந்துட்டு க்ளோஸ் இங்கே வச்சுட்டு திரும்பவும் கூட மேலே போக வாய்ப்பு இருக்குது. அதனால் பெரிய ஃபால் ஆகுது அப்படின்னா ஒரு க்ரீன் க்ளோஸ் பையர்ஸ் உள்ளே வர்றாங்க அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா பையர்ஸே காணும். ஏன் ப்ரைஸ் இவ்வளோ தூரம் வந்துருக்குது, இங்கேயே க்ளோஸ் வச்சுருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இவ்வளோ தூரம் வந்துருக்குது, க்ளோஸ் இங்கே கொண்டு போய் வச்சுருக்கான். அப்போ பையிங் பவரை உங்களுக்கு வந்து காட்டுது இது. இங்கெல்லாம் அது தெரில உங்களுக்கு. இங்கெல்லாம் எல்லாமே வந்து செல்லர்ஸ் தான். பை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. செல்லர்ஸ் எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக கீழே கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க பாருங்கள். சரிங்களா? சரி, ஓகே. மேலே போய் கீழே வந்துதா, இவ்வளோ தூரம் வந்திருக்குதா, திரும்பவும் இந்த இடத்துலேருந்து மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டு கீழே வர ட்ரை பண்ணுது, ஆனால் வரல. ஸோ இதெல்லாம் வந்து கவனிக்கணும். எப்போவுமே இங்கே வரோன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்தோன்னே எடுத்துடலாம் அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ நேரத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ண மாட்டீங்க. இங்கேயே உங்களுடைய ட்ரேடு செட்டப் எதனாச்சும் வந்து வருமா அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு வந்தோன்னா அவன் பாட்டுக்கு வந்து அப்படியே மேலே போயிட்டான் பார்த்தீங்களா? இப்போ மேலே போகும்போது என்ன பண்ணணும்? இதை கட் பண்ணணும். இதை கட் பண்ணான்னா வில் கோ அப். இந்த இடத்துல கொஞ்சமாக மேலே போயிட்டு இப்படி கீழே வந்த ப்ரைஸு மேலே போக ஆரம்பித்து 10, 20, 30 நிமிஷமாக ரிஜெக்ஷனே நடக்கலை. செல்லர்ஸே இல்லை. எங்கே வந்தாங்க செல்லர்ஸ்? இங்கே தான் வந்தாங்க. ஒன்ஸ் இவங்கள காம்ப்ரமைஸ் பண்ண உடனே தான் பையர்ஸ் வந்து நல்லா வந்து மேலே கொண்டு போனாங்க ப்ரைஸ். சரிங்களா? சப்போர்ட்டுக்கு வந்துட்டு மேலே போயிருக்குது. மேலே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 50% போயிருக்கு. திரும்பவும் வந்து கீழே வந்திருக்குது. ஃபெயில்டு லோ அப்படிங்கிற இந்த கான்செப்டில் மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வரும்போது அந்த லெவல்ஸை கட் பண்ணல. மறுபடியும் மேலே போயிட்டு கீழே வரும்போது அந்த லெவல்ஸை வந்து கட் பண்ணல. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் அதே லெவலில் போய் சின்ன ரிஜெக்ஷன், செல்லர்ஸே இல்லை. பையர்ஸோடைய ஒரு பவர் வந்து உங்களால் இந்த இடத்துல அனுபவிக்க முடியும். இந்த மார்க்கெட்டை தொடர்ச்சியாக வந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு. அதனால தான் 1000 சார்ட்டை வந்து பார்க்கக்கூடாது. ஏதோ ஒரு சார்ட் எடுத்துக்கணும். அதையே அப்படியே ரசித்து பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்னென்னு. எனக்கு புரிஞ்சிச்சு நான் ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரே ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் 3 நாளில் இந்த மாதிரிலாம் நீங்கள் கிளம்பாதீங்க. உங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இது தொடர்ச்சியாக மேலே வரும்போது என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, முதல்ல எப்படி இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ரிஜெக்ஷன் இருந்ததோ அதே மாதிரி இன்றைக்கி டேஸ் ஹைன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? டேஸ் ஹை ரொம்ப முக்கியங்க. நிறையா நேரங்களில் இங்கேருந்து வந்து ரிஜெக்ஷனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுவும் இவ்வளோ பெரிய அப் ட்ரெண்டுக்கு அப்புறமா அந்த ரிஜெக்ஷன் கன்ஃபார்மாக வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் செல்லு அட்டெம்ப்ட் பண்ணலாமா அப்படின்னா, இவ்வளோ பெரிய புல்லிஷ்னஸை பார்த்துட்டு நான் செல்லு பண்ணவே மாட்டேங்க, எனக்கெல்லாம் பயங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா,
இனிமேல் வந்து அந்த பயத்தை வந்து மாற்றிங்க. கன்ஃபார்மாக செல்லு எடுக்க வேண்டிய இடம். செல்லு எடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், பொறுமையாக காத்திருப்போம். எதுக்கு? அடுத்த கேண்டிலோ இல்லை அதுக்கு அடுத்த கேண்டிலோ வந்து இந்த மாதிரி மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். வச்சுது அப்படின்னா வில் அக்செப்ட் திஸ் லாஸ் அண்ட் கம் அவுட் ஆஃப் த மார்க்கெட். அவ்வளோ. அடுத்த அடுத்த செட்டப்புக்காக வெயிட் பண்ணும். என்னடா அது இவன் தொடர்ந்து இப்படியே போயிட்டே இருக்கானே. அப்போது ஒரு செல்லர்ஸ் வந்து உள்ளே வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து பியரிஷாக க்ளோஸ் வைக்கட்டும். அப்புறம் இந்த இடத்துல நீங்கள் சான்ஸ் வந்து எடுத்தீங்க. இந்த சான்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஏன்னா மேலே போய் க்ளோஸ் வச்சிட்டான். உடனே வந்து இங்கே செல் பண்ணுறது, உடனே இங்கே செல் பண்ணுறது இல்லை. வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணுற நேரத்தில் அப்படியே லெஃப்ட்லேயும் போய் பார்க்கணும். அடுத்து எங்கே வந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. வாட் ஆர் த சான்சஸ்? ஃபஸ்ட்டு இங்கே ட்ரை பண்ணீங்க. சாரி, இந்த இதில் ட்ரை பண்ணல. கீழே பை பண்ணதை நீங்கள் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணியிருந்துக்கலாம். இல்லைனா ஹோல்ட் பண்ணிட்டு இருந்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த டே சைடில் வந்து புக் பண்ணியிருந்துக்கலாம் அந்த ப்ராஃபிட்டை. புதுசாக இப்போ தான் மார்க்கெட்டுக்கே வர்றேங்க, இப்போ தாங்க பார்க்குறேன் நான், இன்னைக்கு காலையில் இப்போ தாங்க ஓப்பனே பண்ணுறேன் நான் சார்ட்டை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் செல்லு ட்ரை பண்ணியிருந்துக்கலாம். ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சரி, ஓகே. இது வரைக்கும் நடந்திருக்குது. இதுக்கப்புறமா எங்கே அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கே நீங்கள் பார்ப்பீங்க? லெஃப்ட்டில் பார்ப்பீங்க. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். எந்த இடம்? நேராக ஒரு கோட்டை போட்டு வச்சுக்கிறீங்க. ப்ரைஸு இந்த இடத்துலேருந்து தாண்டி மேலே வருது, மேலே வருது, மேலே வருது. இந்த இடத்துல ஒரு சின்ன வீக்னஸ் வந்து தெரியுது. என்னது? பியரிஷாக க்ளோஸ் வச்சுருக்குது. ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. இவ்வளோ பெரிய மூவுக்கு இந்த பியரிஷ் க்ளோஸு ஸ்ட்ராங்காக இல்லை. ஆனால் பியரிஷ்னஸை நீங்கள் பார்க்குறீங்க மார்க்கெட்டில். எங்கே? இது வரைக்கும் போகிற கேண்டலில் இவ்வளோ தூரம் கீழே கொண்டு வந்து தான் க்ளோஸ் வைக்கிது. இவ்வளோ தூரம் போகிற கேண்டில் இவ்வளோ தூரம் கீழே கொண்டு வந்து க்ளோஸ் வைக்கிது. ஸோ பிஎஸ் வந்து உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. எந்த இடத்துக்கு பக்கத்தில் நீங்கள் கோடு போட்டு வச்சிங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு பக்கத்தில் இது நடக்குது. அப்போ தொடர்ச்சியாக இந்த இடம் வரைக்கும் போயிடுச்சு மார்க்கெட்டு. இங்கே போனதுக்கப்புறமா என்ன நடந்துகிட்டு இருக்குது? இந்த இடத்துலையும் அப்படி நின்றுச்சு. செல் எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம். நீங்கள் இந்த லெவலுக்காக வெயிட் பண்ணி இருந்து இந்த கேண்டில் எடுத்தாலும் சரி, இல்லை இந்த லெவலுக்கு பக்கத்தில் வந்துருச்சுன்னு இங்கேயே எடுத்துட்டாலும் சரி, திரும்பவும் அதே ரூல்ஸ் தான், அதே கண்டிஷன் தான். இங்கே எப்படி நீங்கள் ட்ரேட் எடுத்து நீங்கள் இந்த லாஸை இந்த இடத்துல புக் பண்ணீங்களோ அதுக்கு நீங்கள் தயாராகிடணும். இந்த லெவல்ஸில் ஏதோ ஒரு லெவலில் நீங்கள் ட்ரேட் எடுத்திருப்பீங்க. எடுத்துகிட்டு அடுத்த தடவை கேண்டில் இப்படி மேலே போய் இப்படி க்ளோஸ் வச்சுருந்தா செகண்ட் லாஸை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த தயார் நிலையில் நீங்கள் இந்த ட்ரேட் எடுக்கிறீங்க. நீங்கள் ட்ரேட் எடுத்ததுக்கப்புறமா வந்து மணிக்கணக்கில் வந்து இது இந்த இடத்துலையே இழுத்துக்கிட்டே இருந்தது. ட்ரேடே ஆகலை. சுத்தமாக வால்யூம் இல்லை. பையர்ஸும் இல்லை, செல்லர்ஸும் இல்லை. அப்போ என்ன ஆச்சு? அப்படியே தொடர்ச்சியாக கீழே போயிட்டு, தொடர்ச்சியாக வந்து கீழே போகிறவன் ஒரு பெரிய ஃபாலோ ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா இந்த சப்போர்ட்லேருந்து ப்ரைஸ் வந்து மேலே வந்துட்டு இருக்குது. இந்த லெவல்லேருந்து ரிஜெக்ஷனை ஒரு பெரிய புஷ் கொடுத்துருக்குறாங்க. பெரிய புஷ். பையர்ஸ் வந்து ஒரே அடியாக மார்க்கெட்டை அதுவும் வந்து சரியான வேகத்தில் வந்து மேலே கொண்டுட்டு வந்திருக்காங்க. இன்னும் மேலே போவாங்க, இன்னும் மேலே போவாங்க அப்படின்னு நம்ப முடியாது. அட்லீஸ்ட் ஒரு நியூயார்க் செஷன் வர்ற வரைக்கும். நியூயார்க் செஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து மறுபடியும் இன்னொரு ரேலி வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போவுமே நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது. அது எந்த சார்ட்டாக இருந்தாலும் சரி. பொதுவாக நடக்கிற விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். என்றைக்கா ஒரு நாள் நடந்துருக்கலாம். ஆனால் இதோ இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வந்து பார்த்திங்களா, அந்த டைமில் இல்லை இப்போ இந்த டெஸ்லா ஸ்டாக்கு, பிட்காயின் ஸ்டாக்கு இதெல்லாம் வந்து கண்ணா பின்னான்னு மேலே போயிட்டு இருக்கும். கொஞ்சம் நிற்கும், மறுபடியும் இன்னும் மேலே போகும். ஆனால் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி வந்து போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. சரி, இவனை என்ன பண்ணலாம் நம்ம? நீங்கள் செல்லு எடுத்துட்டீங்க. இங்கே நீங்கள் நினச்ச மாதிரியே கீழே வந்துக்கிட்டு இருக்குது ப்ரைஸு. இந்த இடத்துல ஒரு லாஸ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா? இந்த லாஸுக்கான ப்ராஃபிட் வந்துருச்சு. அதை விட கொஞ்சம் அதிகமாகவே வருது அப்படின்னா கண்டிப்பாக புக் பண்ணிடுங்க. ஆல்வேஸ் யூ வில் கெட் எ சான்ஸ். இது எதுக்கு புக் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா மைண்டு தான். அந்த மூடு வந்து உங்களுக்கு வந்து இங்கேயே ஸ்பாயில் ஆயிரும். ஏன்?
அப்போ தான் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளார வந்து இந்த சார்ட்டே பார்த்துருப்பீங்க. இந்த இடம் சரியான இடம்னு செல் எடுத்திருப்பீங்க. உங்களுக்கு லாஸ். இப்போதைக்கு உங்களுக்கு உங்களுடைய டெர்மினல் வந்து லாஸ் காமிச்சிட்டு இருக்கும். அந்த லாஸை பார்க்கும்போதெல்லாம் அந்த லாஸை நான் எப்படியே ரெக்கவர் பண்ணணும். ஸோ ஆஸ் எ பிகினராக உங்களுக்கு அப்படி தான் தோணும். அனுபவம் வந்துருச்சுன்னா அதை பற்றிலாம் நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. சரியா? இதை மிஸ் பண்ணிட்டோமே, இந்த ரேலியை மிஸ் பண்ணிட்டோமே, தேவையில்லாமல் செல் பண்ணிட்டோமே இந்த இடத்துல. இப்படியே தோணிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த லாஸை இம்மீடியட்டாக நீங்கள் ரெக்கவர் வந்து பண்ணணும். அதுக்கு ஒரே வாய்ப்பு இங்கே கொடுத்த உடனே வந்து நீங்கள் அந்த லாஸை ரெக்கவர் பண்ணிக்கங்க. அதோட கூடுதலாக ஒரு $50 $100 வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். க்ளோஸ் பண்ணிவிட்டு டேக் ரெஸ்ட். அப்படி தான் சொல்லணும். டேக் ரெஸ்ட் தான். கொஞ்சம் மூடு ஃப்ரீ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்த வாய்ப்பு நம்மளுக்கு எங்கே இருக்குது மார்க்கெட்டில் அதே லெவலில் தான் இருக்குது. திரும்ப எந்த இடத்துல நீங்கள் வந்து செல் பண்ணி உங்களை பயமுறுத்த வச்சோ இந்த கேண்டில், இதுதான் அடுத்த டார்கெட். இங்கே வந்து செல்லு தான் பண்ண போகிறோம். ஏன் இவ்வளோ தூரம் மேலே வந்துருக்குது? நியூயார்க் செஷனில் தான் இதை வந்து பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரே ஒரு தடவை கீழே வந்துட்டு கூட பிரேக் ஆகி மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடம் வந்து நம்ம கன்ஃபார்மாக நம்பலாம். இன்னும் கூட உங்களுக்கு நல்ல அனுபவம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடு வந்து போயிருந்துருப்பீங்க. இந்த லெவலுக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சதுன்னா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த ட்ரேடில் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரேட்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. எப்போ? இப்போ கிடையாது, அனுபவம் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா. ஒரு இடத்துலையும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா படிக்கட்டு ஏறி தான் போயிருப்பான். இதோட ஹை இங்கே இருக்குதா, இதோட ஹை வந்து கீழே வரைக்கும் வந்துட்டு மேலே எங்கே போயிருக்கான், கீழே எங்கே வரைக்கும் வந்துருக்கிறான் பாருங்கள். அதே இடத்துக்கு வந்து 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 போகிறான்னு. இதுதான் லோ இருக்கிறதுலே. ஒரு கண்டினியூஸ் பீரிஷ்னஸ்க்கு அப்புறமா ஒரு புல்லிஷ்னஸ் வந்தது. அதுக்கப்புறமா படிக்கட்டில் ஏறி இவ்வளோ தூரம் போயிருக்கிறான். இந்த இடத்துல ட்ரேடு இருக்கா? ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்பீங்க. ஏன்? புல்லிஷ் என்கல்ஃப் பண்ணியிருக்கான், கொஞ்சம் பெருசாக வந்து விழுந்துருக்கிறான், பையர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்காங்க மார்க்கெட்டில். ஏதோ ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் பண்ணதுனால ஒரு சின்ன ஃபால் ஆயிருக்கு. இந்த ஃபாலு கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. எந்த இடத்துல இந்த ஷார்ட் டைம் ரெக்கவர் கண்டிப்பாக உண்டு. ஒரு பெரிய ட்ரெண்டு வருது அப்படின்னா இப்படி கீழே வர்றான் அப்படின்னா நீங்கள் நிறைய சார்ட்ஸில் நான் வந்து சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோஸ்லேயே. திரும்பவும் மேலே இப்படி போயிடும். கன்ஃபார்மாக இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கீழே வரும்போது வந்து இந்த இடம் வரைக்குமே வந்து கூட மறுபடியும் வந்து மேலே போகிற சார்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. நம்மளுடைய வீடியோஸ்லேயே வந்து நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் வந்து செகண்ட் டைம் வரும்போது இட்ஸ் எ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒய்? பிகாஸ் பையர்ஸ் வந்து உள்ளே இருக்கிறாங்க மார்க்கெட்டில். அந்த யார் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். பக்கத்தில் வரும்போதே தாராளமாக வந்து என்ட்ரு பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு கீழே போய் இப்படி க்ளோஸ் வச்சதுன்னா நீங்கள் அந்த லாஸை புக் பண்ணிக்கிறதுக்கும் தயாராக இருக்கணும். பொறுமையாக என்ன பண்ணுது ப்ரைஸு இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து ட்ரெண்டும் ஆகுது. அதையும் கவனிக்கணும். ட்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்போவுமே வந்து கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். வால்யூமோட பிரேக் ஆகி மேலே போகுது, திரும்பவும் அதே இடத்துக்கு போய் தான் வந்துருக்குறோம். ப்ரீவியஸாக லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கிருந்தே வந்து மேலே போகுது, திரும்பவும் இதே இடம் இதே மாதிரி வந்து இன்னொரு இடம் நடந்திருக்குது. எது? இந்த இடம். ஸோ ப்ரீவியஸ் லெவலு இந்த இடத்துல இவ்வளோ தான் வந்தது ப்ரைஸு. இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கீழே வந்துருக்குது, நல்லா கீழே வந்துருக்குது இங்கேருந்து. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கீழே வந்துருக்குது. எதிர்ப்பே இல்லைன்னொன்னே மேலே போயிட்டேன். இந்த இடத்துல ஏற்கனவே வந்து இந்த இடத்துலேருந்து கீழே போயிருக்குது, ஆனால் பெரிய லெவலுக்கு வந்து போகல. இங்கேருந்து நல்லாவே கீழே வந்துருக்குது இவ்வளோ தூரம். ஆனால் இந்த இடத்துல பிரேக் பண்ணும்போது எதிர்ப்பே இல்லை, மேலே போயிட்டேன். அன்லைக் இங்கேருந்து மேலே வர்றதுக்கும் இந்த இடத்துல பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. ஒரு பெரிய பை ட்ரெண்டோடைய ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்லலாம். இந்த இடம் பெரிய பையாச்சு, இந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. செல்லர்ஸ் இதுக்கு மேலே விடவே இல்லை, ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பையர்ஸை. இருந்தாலும் இதுக்கு மேலே செல்லர்ஸ் இல்லை. இது பர்ஃபெக்ட் செல்லிங் கண்டிஷன். இன்ஃபேக்ட் ட்விட்டரில் கூட நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற நம்மளை ஃபாலோவர்ஸ் வந்து இதை ஐ மிஸ் இட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு எனக்கே வந்து அனுப்பிச்சிருந்தேன். நான் பார்க்கல, மிஸ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது எல்லாமே.
இப்போ தொடர்ச்சியாக இங்கேருந்து என்னாச்சு கீழே தான் வந்து எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் 2 பாயிண்ட் கிடச்சா என்ன பண்ணுவோம் ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிரும். இந்த ட்ரெண்ட் லைனை வரைஞ்ச உடனே வந்து அந்த ட்ரெண்ட் லைனை வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகுது. ஆனால் இந்த லெவலில் கட் பண்ணல. கீழே வந்தால் போச்சு. கீழே வந்தே வந்துட்டோம். எந்த இடத்துல ட்ரேட் எடுப்பீங்க மறுபடியும் யூ கேன் கோ ஃபார் எ ட்ரேட் அட் திஸ் பிளேஸ். இங்கே எவ்வளோ எடுத்துருக்கலாம். இந்த ட்ரேடு நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணோன்னே கீழே வந்து க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உண்மையாக அதுதான் கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கான். ஆனால் இந்த லாஸை கூட என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் ட்ரேடிங்குள்ளார வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஒரு லெவல்ஸ் வந்து வச்சுக்கணும். நீங்கள் உங்களுக்கு என்ன லாட் சைஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குதோ உங்கள் கேபிட்டலை பொறுத்து தான் லாட் சைஸ். அதில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஏற்கனவே நீங்கள் இங்கேருந்து செல் பண்ணிருக்கீங்க ப்ராஃபிட்ஸ் ஃபுல்லாக. இந்த லெவலுக்கு வரும்போது வந்து இந்த லெவல்லையே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம், தப்பில்லை. இல்லைனா இந்த பாடி லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவல்லையே நீங்கள் வந்து புக் பண்ணலாம். எப்போவுமே ப்ராஃபிட்ஸை பாடி லெவல்லே புக் பண்ணணும். ட்ரேடு என்ட்ரியை விக் லெவலில் எடுக்கணும். அந்த லெவலுக்கு பக்கத்தில் வரும்போது எடுத்தால் கூட போதும். அப்போ நீங்கள் இந்த ஏரியாவில் நீங்கள் பை என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸோ ஆஸ் பர் ப்ரொசீஜர் தான். எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்தால் இங்கே எப்படி செல் எடுத்தீங்களோ அதே மாதிரி இங்கே வந்து வென் ஃபார் எ பை. முதல் தடவையே வந்து அது மாதிரி போயிருக்குது. ரெண்டாவது தடவையும் போகும்னு நினச்சி எடுக்கிறீங்க. ஆஃப்டர் சீயிங் திஸ் பீரிஷ் மொமெண்டம் இதை பார்த்ததுக்கப்புறம் தான் எடுக்கிறீங்க. இதுதான் சேலஞ்சே. இதில் தொடர்ச்சி 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 20 25 நிமிஷம் தொடர்ச்சியாக கீழே வருது. ஆனாலும் நீங்கள் பையை வந்து எடுக்கிறீங்க. சரியான இடம் வந்தோன்னா பை எடுக்கிறீங்க. கொஞ்சம் பிஃபோராக கூட எடுக்கிறனா எடுத்துக்கலாம். இந்த கேண்டலில் நீங்கள் இந்த செல்லை க்ளோஸ் பண்ணுறீங்களா, ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே இமீடியட்டாக கூட எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா கண்டினியூஸ் பியரிஷ்னஸ் வந்தது அப்படின்னா ஒரு க்ரீன் க்ளோஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு ட்ரேட் எடுக்கலாம். இந்த க்ரீன் க்ளோஸோடைய பாட்டமில் எடுக்கலாம். இல்லை இந்த க்ரீன் க்ளோஸ் முடிஞ்சு அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆனோன்னே எடுக்கலாம். எல்லாத்துக்குமே எது ஸ்டாப்பு, இந்த கேண்டலுக்கு இந்த விக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த விக்குக்கு கீழே போய் இந்த மாதிரி க்ளோஸ் வச்சுதுன்னா யூர் கோயிங் டு அக்செப்ட் த லாஸ். சரியா, இம்மிடியட்டாக நெக்ஸ்ட் கேண்டல்லையே நீங்கள் வந்து லாஸை ஒத்துக்கிட்டு வெளியில் வந்துடணும். அதுதான் இதில் இருக்க சேலஞ்சு. அப்போ நீங்கள் ட்ரேடு எடுத்த இடத்துலேருந்து என்ன இருக்குது, தொடர்ச்சியாக மேலே வந்துருக்குறான். இந்த மேலே வர்றவன் என்ன பண்ணணும்னா இந்த லெவலை கட் பண்ணணும். அப்படி தானே, ஃபஸ்ட்டு மேலேருந்து வரும்போது ஒரு சின்ன புல் பேக் இங்கே தான் போயிருக்குது. அப்புறம் தான் கீழே வந்துடும். இப்போ மேலே வரும்போது இதை கட் பண்ணிட்டான். கட் பண்ணிட்டான்னா என்ன பண்ணுவான், இன்னும் நல்லா மேலே போகணும்ல. ஸோ அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அந்த இன்னும் நல்லா மேலே போகணும் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து எது வரைக்கும் உங்களுக்கு வேலிட்னா ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணுற வரைக்கும் வேலிட். கட் பண்ணவே கூடாது ப்ரீவியஸ் லோவை. அதே மாதிரி ஹை வந்து வச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும். ஒரு ஹை இங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா இங்கேருந்து இங்கே வந்தது, ஓகே, வெல் அண்ட் குட். இங்கேருந்து இங்கே வந்தது, வெரி குட். இங்கேருந்து எங்கே போனோம், இங்கே போகணும். எப்படி போகணும், இந்த லோவை கட் பண்ணாமல் போகணும். கட் பண்ணிட்டானா முடிஞ்சது. அதுக்கப்புறம் கீழே கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலே வராமலேயே கூட கீழே போனாலும் போயிடுவான். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த படிக்கட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். படிக்கட்டை மிஸ் பண்ணிட்டீங்க கொஞ்சம் வந்து கஷ்டம்தான். சரி, இப்போ என்ன பண்ணிடுறான், இந்த இடத்துல நீங்கள் ஒருவேளை பை ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து மேலே போய்கிட்டே இருக்குது, ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. இப்படி கீழே வந்து இந்த லெவலுக்கே வருது, அடுத்த கேண்டில் இங்கேயே வந்துருச்சு. ஒருவேளை நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க, பாசிட்டிவில் ஸ்டாப் வச்சுருந்துருப்பீங்க. அந்த ஸ்டாப் வந்து உங்களுக்கு ஹிட் ஆகிடும். ஸ்டாப் லாஸு எப்போ வைக்கணும், ஆரம்பத்திலே வைக்கிறது கிடையாதுங்க. நல்ல ப்ரைஸ் வந்து மேலே போனதுக்கப்புறமா நம்ம வந்து வைப்போம். ஏன்னா நியூ இயர் செஷன் வருது, என்ன வேணாலும் நடக்கும். டக்குன்னு ஒரே கேண்டல்லையே மேலே போவோம், கீழேயும் வரும். இல்லைன்னா நியூ இயர் செஷனுக்கு முன்னாடி, இல்லைன்னா நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி, நியூ இயர் செஷனோட நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி வந்து யூ கேன் புக் யுவர் ப்ராஃபிட்ஸ் இஃப் யூ ஆர் இன் அ ப்ராஃபிட்டபிள் பொசிஷன். சின்னதாக ஒரு நியூஸில் ஒரு பெரிய ஷேக் இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அப்போது நியூஸ் லெட் த நியூஸ் கம். அதுக்கப்புறமா நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அடுத்து சப்போர்ட்டுக்கு போதா, என்ன பண்ணுது அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். நியூஸில் நம்ம ட்ரேட் எடுக்கணும்னு அவசியமே இல்லை.
நியூஸ் கேண்டில் வந்து இவ்வளோ ஹைக்கு போகுது, இவ்வளோ லோக்கு வருது. இதில் ட்ரேட் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. இதுக்கப்புறமா தான் வந்து ட்ரேடே நம்மளுக்கு. எங்கே பொறுமையாக மேலே போகிறான் பார்த்தீங்களா? எங்கே போயிருக்கான்? அங்கேயே போயிட்டான். செல். ஏன்? ப்ரீவியஸாக செல்லு, அதுக்கு முன்னாடி அங்கேருந்து கீழே போயிருக்கு. இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. ஒருவேளை இதையும் பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா தான் யூ ஆர் கோயிங் டு எக்ஸிட் த ட்ரேட். ஒரு பெரிய கேண்டில் இந்த மாதிரி இருக்குதுங்க நடுவில். அது ஓப்பன் கேண்டிலாக இருக்கலாம், நடுவில் இந்த மாதிரி ஒரு கேண்டில் இருக்கலாம். ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி வந்து பாடி வந்து இங்கே இருக்குது. மேலேயும் விற்கி கீழேயும் விற்கி. ப்ரைஸ் அடுத்த தடவை ஆரம்பித்து இப்படியே பொறுமையாக வரலாம். வேகமாக கூட வரல, பொறுமையாக வரலாம். இந்த லெவலில் இது ட்ரை பண்ணி பார்த்தலாம் பை. அதே மாதிரி வந்து பொறுமையாக வந்து இந்த இடத்துலேருந்து மேலே ஏறி இப்படியே மேலே இங்கே வருது. இங்கேருந்து இங்கே வர்றதுக்கான விழுறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. 100%. அதனால் இந்த பெரிய கேண்டில் க்ளோஸ் வந்து இந்த மாதிரி வந்து நடந்தது அப்படின்னா ஓரளவுக்கு இந்த அளவுக்கு க்ளோஸ் இருந்தால் கூட ஓகே தான். அடுத்த கேண்டில் பொறுமையாக அப்படி வருது அப்படின்னா யூ கேன் ட்ரை. அவ்வளோதான். எல்லாமே ட்ரை தானே, ட்ரையல் அண்ட் எரர் தானே எல்லாமே. ட்ரை பண்ணிங்கன்னா என்னாச்சு, கரெக்டாக இந்த லெவலுக்கு வந்து ரிவர்சல் ஆனால் பார்த்தீங்களா, அந்த பெரிய கேண்டலுடைய டாப்புக்கு போயிட்டு ரிவர்சல் ஆனால். இந்த நியூஸை நம்ம ட்ரேட் பண்ணணுமா? அவசியமே இல்லை. ஆனால் நியூஸுக்கு அடுத்து என்ன நடந்தது, கரெக்டாக அங்கேருந்து கீழேயும் வந்தது, இங்கேருந்து மேலேயும் போச்சு. இன்ஃபேக்ட் இந்த லெவலுக்கு மேலே அவனால் போகவே முடியல. அதுக்கப்புறமா வந்து இன்னொரு ஃபால் ஆயிடுது. மறுபடியும் புல் பேக்லேருந்து ஃபெயில்டு லோ. என்ன பண்ணிடுறா, ஒரு பெரிய ட்ராப்பு புல் பேக், பெரிய ட்ராப்பு புல் பேக், சின்ன ட்ராப். இங்கே என்ன சொன்னோம், பெரிய ட்ராப், இங்கே சின்ன ட்ராப். ஏன் அப்படி சொல்கிறோம், ப்ரீவியஸ் லோ கட் பண்ணல, இங்கே நின்றுட்டான், இங்கேருந்தே திரும்பிட்டான், திரும்பி போயிட்டே இருக்கிறான். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து அவன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. இதுக்கு முன்னாடி வந்து என்ன தெரியுது உங்களுக்கு, பையிங் ப்ரெஷர், பையிங் ப்ரெஷர், இங்கேயும் பையிங் ப்ரெஷர், இங்கேயும் பையிங் ப்ரெஷர், இந்த கேண்டலில் கூட பையிங் ப்ரெஷர் தான். எங்கே ஏன் அந்த மாதிரி சொல்கிறோம், கேண்டில் ஆரம்பித்த இடத்துக்கே கொண்டு போய் பையர்ஸ் வந்து முடிக்கிறாங்க பாருங்கள். ஸோ தொடர்ச்சியாக மேலே வருது ப்ரைஸு, பெரிய ஃபாலு, புல் பேக்கு கீழே விழுந்தான். இந்த புல் பேக் லெவலில் திரும்ப வந்து மேலே வரும்போது கட் பண்ணணுமா, கரெக்டாக அங்கே வந்து ரிஜெக்ட் ஆனான்னா இந்த கேண்டலோட ஹை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. கரெக்டாக அந்த லெவலுக்கு போயிட்டு மறுபடியும் வந்து ரிஜெக்ஷன் ஆகிடுது. இந்த லோவுக்கு கீழே போயிடுச்சு, ப்ரைஸு வீக்காக இருக்குது. ஒருவேளை தொடர்ச்சியாக மேலே போகணும் அப்படின்னு என்ன பண்ணணும், இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. அவன் ஆல்மோஸ்ட் அந்த இடத்துலேருந்து திரும்பிட்டான். ஆனால் இந்த லெவலை கட் பண்ண, ஏற்கனவே போன ஹையை அவன் கட் பண்ணவே இல்லை. கட் பண்ணாமல் என்ன பண்ணான், பொறுமையாக அப்படியே வந்து கீழே வந்தான். ரொம்பவே கிராஜுவலாக கீழே வந்தான். கீழே வர்றதே தெரியாத மாதிரி வந்தான். அப்படியே இப்படி வந்து வந்தாச்சு. இந்த பதிவை வந்து ஆரம்பிக்கும் போது நான் ஒரு விஷயத்த சொன்னேன், வெட்ஜு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல அதை நீங்கள் பார்த்தீங்க. ஸோ ப்ரெஷர் பாயிண்ட் இங்கே வந்து இருக்குது, அழுத்தம் வந்து அதிகமாக உருவாகும் போது உடச்சிக்கிட்டு கீழே வந்துருச்சு அப்படின்னு. அதே தான் இங்கேயும் நடக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அழுத்தம் நல்லா உருவாகும். இந்த அழுத்தத்திலிருந்து மேலேயோ கீழேயோ போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. மோஸ்ட்லி மேலே தான் போகணும். ஏன்னா ஃபாலிங் வெட்ஜ் எப்போவுமே பிரேக் ஆனால் மேலே தான் போகும். 80%, 20% வந்து கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி ப்ளே பண்ணுறான் அப்படின்னு வந்து பார்த்துட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம், ட்ரேடாக வந்து கன்வெர்ட் பண்ணலாம். அதே சமயத்தில் நீங்கள் அதே கான்செப்ட் தான், ஒரு பெரிய ஃபால் ஆகுது அப்படின்னா இங்கே ஒரு க்ரீன் க்ளோஸ் வரும். வந்ததுக்கப்புறமா வந்து ஒரு 50% வந்துட்டு தான் கீழே போனா கூட போவான். அதான் கான்செப்ட். அதே மாதிரி மேலே வரைக்கும் போகுது அப்படின்னா இந்த ரேஞ்சு வரைக்கும் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ரிஜெக்ஷன் உண்டு. ஏற்கனவே ரிஜெக்ட் ஆகிருக்கு, மறுபடியும் ரிஜெக்ட் ஆகிருக்கு, அதனால ரிஜெக்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ரிஜெக்ஷன் இருக்கும், சின்னதாக இருக்கும். சின்னதாக இருந்தால் மறுபடியும் ரைஸ் ஆச்சு அப்படின்னா இந்த லெவலில் பிரேக் பண்ணி நல்லா மேலே போயிடுவான். ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டை ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு நம்ம இதெல்லாம் வந்து முடிவு பண்ணுறோம். ஸோ இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன்னா, பர்ஃபெக்ட் பேட்டர்னில் வந்துருக்குது. பிரேக் அவுட் வந்து மார்க்கெட்டோடைய ஓப்பன்லேயே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வந்து இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.